இந்த ஃபேஸ் வாஷை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்குமே ஸ்லைட்டாக கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. பிகாஸ் இதுக்கு முன்னாடி நான் எடிக்ளோ ஃபேஸ் வாஷை யூஸ் பண்ணி என்ன ஆச்சுன்னு உங்களுக்கே நல்லாவே தெரியும். ஹலோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நான் ரிவ்யூ பண்ண போகிற ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெர்மட்டாலஜிஸ்ட்னால ப்ரிஸ்கிரைப் பண்ணக்கூடிய நம்பர் 1 ஃபேஸ் வாஷ் விச் இஸ் AHA க்ளோ ஃபேஸ் வாஷ். இந்த ஃபேஸ் வாஷை லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸாக நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் பர்சனல் தாட் அதை தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அத இப்ப நான் உங்களுக்கு ரொம்ப தெளிவா சொல்ல போறேன். So without wasting any time, let's get started. As usual நம்ம ப்ராடக்ட்டோட ஓவர்வியூல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுதான் அந்த AHA க்ளோ ஃபேஸ் வாஷ். இந்த ஃபேஸ் வாஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மசி ப்ராடக்ட், நல்ல கலர்ஃபுல் அண்ட் அட்ராக்டிவான டியூப்ல வந்து வருது. ப்ரைஸுமே அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50 கிராம்ஸே வந்து 350 ருபீஸ் வருது. என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ஸ்லைட்லி கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். இந்த ப்ராடக்டோடைய முக்கியமான கீ இன்க்ரீடியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேர்லேயே ஏஹெச்ஏன்னு இருக்குது. ஸோ இதில் வந்து கிளைகாலிக் ஆசிட் ஆட் பண்ணியிருக்காங்க. அது கூட விட்டமின் இ அண்ட் ஆலோவேராவும் ஆட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இதில் வந்து ஃப்ரேக்ரன்ஸுமே ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபேஸ் வாஷோட டெக்ஸ்சர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஜெல் டைப்பில் இருக்குது. இந்த ஃபேஸ் வாஷை வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னா, உங்களுக்கு தேவையான அளவுக்கு இந்த ஃபேஸ் வாஷை வந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு, முக்கியமாக இதில் இருக்கிற மில்லி கேப்சூல்ஸுமே நீங்கள் எடுத்துகிட்டு அதை ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிடுங்க. டெய்லி மார்னிங் அண்ட் நைட் வந்து யூஸ் பண்ணுங்கள். இந்த ஃபேஸ் வாஷ் வந்து ஒரு ஜெல் பேஸ்ட் ப்ளஸ் ஏஹெச் இருக்கிறதுனால ஃபோம் வந்து பெருசாக ஒன்றும் ஃபார்ம் ஆகாது. ஸோ இதில் இருக்கிற மில்லி கேப்சூல்ஸை வந்து நீங்கள் ஸ்க்வீஸ் பண்ணி உங்கள் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா உங்களால் ஓரளவுக்கு கொஞ்சம் ஃபோம் வந்து ஃபார்ம் பண்ண முடியும். இப்போ நான் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் ஷேர் பண்ணுறேன். பிராண்ட் சைட்லேருந்து என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா, இந்த ஃபேஸ் வாஷை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ஃபேஸ் வாஷ் உங்கள் ஸ்கின் சர்ஃபேஸை வந்து ஜென்டலாக எக்ஸ்ஃபோலியேட் பண்ணி ஸ்கின் டெக்ஸ்சரும் ஸ்கின் டோனையும் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லி கிளைம் பண்ணுறாங்க. பட் இந்த ஃபேஸ் வாஷை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்குமே ஸ்லைட்டாக கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. பிகாஸ் இதுக்கு முன்னாடி நான் எடிக்ளோ ஃபேஸ் வாஷை யூஸ் பண்ணி என்ன ஆச்சுன்னு உங்களுக்கே நல்லாவே தெரியும். அதெல்லாம் கண்ணு முன்னால வந்து போமா இல்லையா, பயப்படதான் செய்யலாம். நான் யூஸ் பண்ண வரைக்கும் இந்த ஃபேஸ் வாஷில் வந்து அந்தளவுக்கு பெருசாக ஒன்றும் க்ளோ இல்லை. அதே சமயம் ரொம்ப டல்லாகவும் ஆகலை. ஒரு மைல்ட் லெவலில் தான் அந்த ஃபேஸ் வாஷ் வந்து இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் நான் என்ன நோட்டீஸ் பண்ணேன்னா, என் ஸ்கின்னில் இருக்கிற ஆக்னே மார்க்ஸ் வந்து ரெடியூஸ் ஆச்சு. அண்ட் என்னோடய ஸ்கின் டெக்ஸ்சருமே இம்ப்ரூவ் ஆகிறத வந்து நான் நோட்டீஸ் பண்ணேன். இன்னொரு அங்கே என்ன கிணறு வட்டிக்கிட்டு இருக்காங்க பேசியா, ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா, புதுசாக எந்த ஒரு பிரேக் அவுட்ஸுமே என் ஸ்கின்னில் வந்து வரல. அது வரைக்கும் நான் ரொம்ப ஹாப்பி இந்த ஃபேஸ் வாஷை வந்து நான் யூஸ் பண்ணதில்லை. ஸோ இந்த ஃபேஸ் வாஷ் யாருக்கெல்லாம் செட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, டல் ஸ்கின், மைனர் பிக்மெண்டேஷன் அண்ட் என்னுடைய ஸ்கின் டேனை வந்து நான் லாங் டேர்மில் ரெடியூஸ் பண்ணணும். ப்ளஸ் ஒரு மைல்டான ஃபேஸ் வாஷ் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த ஃபேஸ் வாஷை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் எல்லா ஸ்கின் டைப் பீப்புள்ஸுமே இந்த ஃபேஸ் வாஷை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், எக்ஸப்ட் ட்ரை ஸ்கின். ட்ரை ஸ்கின்னுக்கு நான் ஏன் இந்த ஃபேஸ் வாஷை வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து கிளைகோலிக் ஆசிட் இருக்குது. இந்த கிளைகோலிக் ஆசிட் வந்து ஸ்கின்னை வந்து லைட்டாக ட்ரை ஆகிருக்கும். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு ட்ரை ஸ்கின் இருந்தால் இன்னுமே வந்து ட்ரை ஆகிடும். ஸோ ட்ரை ஸ்கின் பீப்புள்ஸை தவிர மற்ற ஸ்கின் டைப் பீப்புள்ஸ் எல்லாருமே இந்த ஃபேஸ் வாஷை யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா மாய்ஸ்சரைசரும் சன்ஸ்க்ரீனும் மறக்காமல் யூஸ் பண்ணிவிடுங்க. இந்த ஃபேஸ் வாஷ் யாருக்கெல்லாம் செட் ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இன்ஸ்டண்ட்டான ஒரு பிரைட்னஸ் வேணும், இன்ஸ்டண்ட்டான ஒரு க்ளோ வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஃபேஸ் வாஷ் வந்து செட் ஆகாது. இதுக்கு முன்னாடி நான் லிவ்யா அப்புறம் கார்னியர் இந்த 2 ஃபேஸ் வாஷுமே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் அந்த 2 ஃபேஸ் வாஷ்லையுமே யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு இன்ஸ்டன்ட் பிரைட்னஸ் கிடைக்கும். பட் கொஞ்சம் நேரம் கழிச்சு அது போயிடும். பட் இந்த ஃபேஸ் வாஷில் அந்த இன்ஸ்டன்ட் பிரைட்னஸ்லாம் நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுவீங்க. இப்போ நம்ம ப்ராடக்டோடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னன்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரோஸ்லேருந்தே போயிடலாம். ஃபர்ஸ்ட், டெர்மட்டாலஜிஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரு ப்ராடக்ட்னால உங்களுக்கு எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸுமே உங்களுக்கு வராது. 2வது, பேரபன் அண்ட் SLS ஃப்ரீ ப்ராடக்ட். 3வது, எல்லா ஸ்கின் டைப் பீப்புள்ஸுக்குமே செட் ஆகும் எக்ஸப்ட் ட்ரை ஸ்கின். 4வது, ஜென்டில் எக்ஸ்போலேஷனை தரும். ப்ளஸ் ஸ்கின்னில் வந்து எந்த ஒரு இரிட்டேஷனுமே உங்களுக்கு வராது. கான்சன் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, எனக்கு ஃபஸ்ட்டு இதில் டிசப்பாயின்மெண்ட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதோட ப்ரைஸ் தான். 50 கிராம்ஸே வந்து 350 ருபீஸுக்கு வருது. மார்க்கெட்டில் மற்ற ஃபேஸ் வாஷ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 300 ருபீஸுக்கு நம்ம 150 கிராம்ஸே வாங்கலாம். பட் இதில் வெறும் உங்களுக்கு 50 கிராம்ஸ் மட்டும்தான் வரும். அண்ட் இன்னொரு சேடான விஷயம் என்னென்னா, நீங்கள் டெய்லி 2 டைம்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 10 to 15 டேஸ் மட்டும்தான் இந்த ஃபேஸ் வாஷ் வந்து வரும். ஸோ மந்த்லி நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 600 to 700 ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ஒரு ஃபேஸ் வாஷ்க்காக. ஸோ ஸ்லைட்லி கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ஒரு ஃபேஸ் வாஷ் தான் இது. நல்ல பார்ட்னர்ஷிப், இப்படியே மெயின்டைன் பண்ணி ஓட்டுங்க. 2வது, நீங்கள் கொடுக்குற காசுக்கு ஏற்ற குவான்டிட்டியாச்சும் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா அதுவுமே கிடைக்காது. டியூப்பில் முக்கால்வாசி மட்டும்தான் உங்களுக்கு ஜெல் இருக்கும். மிச்ச இடம் வந்து பார்த்தீங்கன்னா எம்டியாக தான் இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு ஒஸ்டான ஒரு பிராண்ட் இது. என்ன பழக்கம் இது? என்ன பழக்கம் இது? 3வது, மைல்டான ஒரு ஃபேஸ் வாஷ் தான். ஸோ இன்ஸ்டண்ட்டான ரிசல்ட்ஸ் எதுவும் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ ரிசல்ட்ஸ் கிடைக்க கொஞ்சம் டைம் ஆகும். அண்ட் தட்ஸ் இட். இந்த வீடியோவை இதோட நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.
ப்ராடக்ட்டோட லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். நான் வேறு ஏதாவது ப்ராடக்ட்டை ரிவ்யூ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் வேறு ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூவோட சந்திக்கிறேன். அன்டில் தென் சைனிங் ஆஃப் சக்தி. டாடா. பாய்.